ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் யூபி எபிசோடு 58 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த லூபு கார்டு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஜுன் என்ன பண்ணுவான், ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட கோட்டைக்குள்ளே போயிருப்பான். அப்படி போகும்போது செவுத்துலாம் உடச்சிட்டு அவங்களோட அந்த கல் சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜுன்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கோட்டையை நோக்கி போனால் அதில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கும். இது யாரா அப்படின்னு பார்த்தா அப்படியே கட் பண்ண ஃப்ளாஷ்பேக்கில் அந்த லூபு கூட ஒரு பொண்ணு வந்து பேசுகிற அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அந்த பவர் யூஸ் பண்ணி இம்பாசிபிள் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்து ரெண்டு கை பெருசாக வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை கேட்டு அந்த அவன் லூபு கார்டு கடுப்பாகி அவனோட அந்த குதிரை பவர் யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் வெறித்தனமாக சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவனோட பவர் லூபுவோட பவர் சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்படியே கட்டினா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பயங்கரமான சிட்டி அந்த லூபு எரிச்சு தள்ளி எல்லாத்தையுமே கொண்டுட்டு அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இவனும் லவ் பண்ணி ஒன்றாவே இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அவனுக்கு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான பீம் டே லைட், அந்த டே லைட் பவர் சும்மா அவனை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அதை ஈஸியாக அப்படி டாஜ் பண்ணி தப்பிச்சிடுறான் அந்த லூபு கார்டு. அதை விடாமல் நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு பேரியர் மேஜிக்கெல்லாம் வரிசையாக போட்டு எல்லா பேரியரும் வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த இட்டர்னல் ரிடம்ஷன் அடிச்சதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே கட்டினா ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்களா, அங்கே நடந்த சந்தையில் அவனோட ஒய்ஃப் இறந்தே போயிடா. இறந்து போனோன்னு அதை நினச்சி அந்த லூபு கார்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இவ எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணால் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம ஹீரோ அந்த லூபு கார்டை பற்றி சொல்கிறான். டே, உன்னோட தீர்க்க தரிசனத்தில் உன்னோட பொண்டாட்டி திரும்ப உயிரோட வரப்போறா, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு கடுப்பாய் ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜுன் எதுக்கு போயிருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு வித்தியாசமான பாக்கெட் வாட்ச், இந்த ரெண்டு பொருள் எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஜுன் அங்கே போயிருக்கான். இது ரெண்டுத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன் நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாக்கை வச்சு அந்த ஃபோட்டோவில் அப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ப்பான் பாருங்க. ரெண்டுமே ஒன்றாகி வேற மாதிரி வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். அதை பார்த்து லூபுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகும். என்ன நடக்குது இங்கே, அங்கே வெளிச்சம் பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட வருவான்னு பார்த்தா இங்கே நம்ம ஜுன்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த பொண்ணோட லேடி கட்ட போட்ட மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ பயங்கரமாக நம்ம ஜுன்னை கலாச்சி விட்டுருக்கான் போங்க. அந்த பொண்ணு உயிரோட வருவான்னு பார்த்தா அவளோட ஆத்மா ஜுன்னு உடம்புக்குள்ள போய் கெட்டப்பெல்லாம் மாறி இப்போ நம்ம ஜுன்னு அந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த உருவம் பார்க்கறதுக்கே செம காமெடியாக இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் அவனோட ஒய்ஃப் இறந்து போனனால அவன் செம கடுப்பாகி அங்கே இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அந்த வருத்தத்திலே எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு ரொம்ப கோவமாக இருப்பான். அப்போ தான் அந்த தீர்க்க தரிசனம் கிடச்சிருக்கும். உன்னோட பொண்டாட்டி ஒரு நாள் திரும்ப வருவா, அதுக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவன் இந்த இடத்துல இங்கேயே இருக்கிறான். இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் இப்போ தான் தெரிய வருது. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜுன்னை பார்த்த அந்த லூபு கார்டு வந்து பார்த்துட்டு நீயும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கா பாருங்க, அசிஸ்டன்ட் பொண்ணு, அவன் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஜுன்னு நகர விடாமல் பண்ணிடுவான். அவன் அப்படியே அங்கே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான். இங்கே லூபு கண்ணுக்கு என்ன தெரியும், நம்ம ஜுன்னு அவனோட பொண்டாட்டி மாதிரியே தெரியும். கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நீ எனக்கு வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ண அங்கே நம்ம ஜுன்னு உடம்புல இருந்து அந்த ஆத்மா இருக்கு பாருங்க, அவன் பொண்டாட்டி ஆத்மா, அது அப்படி வெளியே வரும். அந்த ஆத்மா அப்படி கட்டி பிடிச்சிட்டு நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சரி சரி கொஞ்சம் நேரம்லாம் போதும், நான் அடுத்த கட்ட வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் பவர் ஹெவன்லி டீமன் பவர் யூஸ் பண்ணி அந்த கேப்பில் என்ன பண்ணுவான், அந்த லூபு கார்டை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளதில் அந்த லூபு கார்டும் சரி அவன் பொண்டாட்டியோட ஆத்மாவும் சரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அப்படி போயிடுவாங்க. அப்படி போகும்போது தான் தெரியுது அவங்க செத்து போனதுக்கப்புறம் அந்த லூபு கார்டு உடம்புல ஓடினது ரத்தம் இல்லை, அது வந்து சன்ஸ்பிரிங் வாட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த குளத்துல இருந்த சன்ஸ்பிரிங் வாட்டரில் இவன் மூன் ஸ்பிரிங் வாட்டர் கலந்துருப்பா அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு. அதனால அது வேஸ்ட்டாக போயிருக்கும். அதை வந்து இவன் எடுத்து ஏமாந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், அந்த லூபு கார்டை கொண்டு அவன் உடம்புல ஓடிட்டு இருக்கு அந்த சன்ஸ்பிரிங் வாட்டரை நம்ம ஹீரோ அசால்ட்டாக எடுத்துருவான். அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜுன்னு அவனோட ஒரிஜினல் கெட்டப்பில் வந்துடுவான். வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது சும்மா இதை நானே பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு லேடி கட்ட போகிறது பிடிக்காது, அதனால தான் உன்னை கோத்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஐயோ அந்த சன் வாட்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க கிட்ட போய் நான் தான் இந்த டவரை உருவாக்கின மேனேஜரு, அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, அது என்கிட்ட தந்துடுறீங்களா, அதை நான் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஜுன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனு ஏன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் நகர விடாமல் பண்ணிட்டு ஏய் என்ன யாரை ஏமாத்துற நீ பட்டாருன்னு வந்து கேட்டால் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி நக்கலா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த சன்ஸ்பிரிங் வாட்டர் எடுத்துட்டு வந்து இங்கே தோர் லோக்கி கிட்ட வந்து கொடுப்பான். அவங்க கிட்ட கொடுத்த உடனே தோர் போட்டில் வச்சு அங்கே தள்ளி விடுவான். அங்கே அப்படியே போயிட்டு இருக்கும்போது லோக்கி அப்படியே அம்பை எடுத்து அந்த பாட்டிலை நோக்கி ஒரு அடி விட அது அப்படியே தெரிச்சு போய் அங்கே செத்து போன அந்த மரம் உயிரோட பிரகாசமாக வந்துடும். அதை பார்த்தோன்னா தோர் லோக்கியோட அம்மா நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், ஆஸ்கார்டு எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட படையோட
அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த வெப்பனை வச்சுட்டு இருப்பான். அது யாரோட வெப்பன்னா இதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அவளோட வெப்பன் தான். நம்ம ஹீரோ அடிச்சு அந்த வெப்பனை வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. அப்படி இந்த பக்கம் அந்த இவன் இருக்கான் பாருங்க மேனேஜர், இந்த சிஸ்டத்தோட மேனேஜர் ஒருத்தன், இதுக்கு முன்னாடி மேன்ன்ற ஒருத்தன்ட்ட மாட்டிட்டான் பார்த்தீங்களா, அவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓ சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இவன் எப்படா தப்பிச்சுட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் தான் எப்படியோ காப்பாத்திட்டு வந்திருக்கான். ஏய் உன்னை காப்பாத்துறதே பெரிய வேலையா போச்சு, அந்த மேன் இருந்து உன்னை காப்பாத்திட்டு வந்தது பெரிய விஷயம், நீ என்னடா இதை பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணை கொல்லல, அவனை அப்படியே விட்டுறா. அவ அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அவனோட மேனேஜர்ட்டே வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, அவங்கள தடுக்க முடியல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுலயும் அந்த ஜின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன அப்படியே பயம்படுத்தி விரட்டி அனுப்பிட்டான் அப்படி சொல்லுவா. அதை கேட்டு அந்த மேனேஜர் ஐயோ இவ எதுக்கு இங்கே வந்தா, அவன் வேணும் தான் இவனை விட்டுருக்கா, இவன் நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இவனை அனுப்பி வச்சிருக்கா, உன் உடம்புல ஏதாச்சும் இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அவளோட மண்டைக்கு பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடர் அனுப்பி வச்சிருப்பான். அந்த ஸ்பைடர் எடுத்துட்டு நீ எல்லாம் ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன், அவனை வேணும் தான் இங்கே அனுப்பியிருக்கான்னு தெரியுது, நீ ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணையே அப்படி அந்த வேரெல்லாம் வர வச்சு அந்த பொண்ணை கொன்றுவான். அப்படியே கேட்டா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அலிஸ் வேம்பர் கிட்ட பேச வந்தா, அலிஸ் வேம்பர் வந்துட்டீங்களா, அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், எவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம 2 பேர் பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிறாம ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரைன்ட்ட போயிட்டு வெப்பன்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு, அவ வெப்பன்லாம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய வெப்பனை செய்யி, இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவ செம கடுப்புல இருப்பா. அப்படியே இந்த பக்கம் அனுஷ்கா இருக்கா பார்த்தீங்களா 5வது ஃப்ளோர்ல, அவகிட்ட போய் பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அலிஸ் வேம்பர் கடுப்பாயி நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படி சொல்லிட்டு மண்டைக்கு ஏறி செம டென்ஷனா பேசுவா. அப்படியே கிட்ட அலிஸ் வேம்பர் நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போய் நான் எப்போதுமே உங்க கூட இருக்கேன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கல்ல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது லவ் ப்ரப்போசல் மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஆமா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆமல்ல அந்த வேம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் பண்ணணும், அவங்கள பழி வாங்கணும், அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லும்போது அவ்வளோதானா நம்மளுக்குள்ள அவ்வளோதானா, ஆமா அவ்வளோதானே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த அலிஸ் வேம்பர் ஆமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பு அங்கேருந்து போவா. அப்போ முறிமுகத்திலிருந்து சேடல வந்து அந்த பொண்ணு ஆமா அந்த அலிஸ் வேம்பர் உங்களை லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியலையா அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இப்போதைக்கு லவ் பண்றதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். கட் பண்ணா அவனோட கில்ட் ஆஃபீஸில் அவன் இருக்கும்போது பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி முக்கியமான வேலை 29வது ஃப்ளோரில் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுவான். இந்த பக்கம் ட்வின்ஸ் அந்த கில்டு மெம்பர் எல்லாருமே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கில்டு மெம்பர் எல்லாருக்கிட்டையும் வரீங்களா நம்ம 29வது ஃப்ளோருக்கு போகணும், அங்கே பெரிய கடல்லாம் இருக்குது, நம்ம கப்பல்லாம் செய்யணும், நிறைய வேலை இருக்கு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அலிஸ் வேம்பர் சரி நான் சில பேரை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. அப்படியே டக்குன்னு பார்த்தா யார்ட்டு வந்து கால் வரும், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஒரு அப்பர் சண்டியான அந்த ட்ரியான் பொண்ணு தான். அப்படியே அவளை கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பா. அப்படி அவள் கடலை போட்டு திரும்ப அந்த மெலினான்ற பொண்ணு இருக்கா பாருங்க, அவளும் நம்ம ஹீரோட அப்பர் சண்டி தான். அவகிட்ட போயிட்டு அவர் எவ்வளோ நல்லா பேசினார் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மெலினா நம்ம ஹீரோ பற்றி அவனை விடவே மாட்டான், கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு அடிமையாகவே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு முக்கியமான வேலையை கொடுத்துருக்கான் நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சுன்னு அங்கேருந்து கிளம்புவா. அப்படியே கட் பண்ணா 27வது ஃப்ளோரில் சபிக்கப்பட்ட நிலம்னு ஒன்று இருக்கும், அங்கே நிறைய பேர் முக்காடு போட்டுருப்பானுங்க. அதில் முக்காடு போட்டு மெலினாவும் ரகசியமாக உள்ளே போயிருப்பா. அங்கே பார்த்தா நிறையா சடங்கு பண்ணிட்டு அதாவது டீமனான அந்த கன்ஃபாதர் டீமன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பேச்சை கேட்டு அந்த மாதிரி டீமன் சடங்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்தனுக்கு நாக்கில் பார்த்தா மந்திர சக்திலாம் இருக்கும், அதெல்லாம் அந்த கன்ஃபாதர் டீமன் கொடுத்தது தான். அதில் வித்தியாசமான ஒன்று கொடுப்பானுங்க. பத்தாவதுக்கு அந்த ரெக்க வச்ச டீமன் ஒரு பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த லேசி கிட்ட போனாலே ரெமியா, இவளும் இங்கே தான் வந்திருக்கா. இவகிட்ட அந்த டீமன் கிட்ட சேர்ந்த ஒருத்தன் ஐயா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கடலை போட போவான். ஆனால் அவள் கண்டுக்கவே மாட்டா. அப்போ அந்த டீமன் கிட்ட சேர்ந்த லீடர் இருக்கான் பாருங்க, அவன் இந்த உலகத்தையே டீமன்ஸ் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு எல்ஃப் கூட்டு வராங்க. அவனை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அவன் வாயில ஒரு வித்தியாசமான டீமன் கொடுத்த ஒரு புழு எடுத்து அவன் வாய்க்குள்ள அப்படி போடுறாங்க. அவன் வாய்க்குள்ள போட்டதுக்கப்புறம் அவன் அப்படியே வித்தியாசமா மாதிரி டீமனோட கண்ட்ரோலே மாதிரி அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருப்பான். அப்படி கட்டினா 29வது ஃப்ளோருக்கு சில பேர் போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எலிமா இருக்கு பாருங்க, இது எல்லாமே வாங்க வாங்க உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டு இருக்குதுங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஐ கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த எலி இருக்கு பாருங்க பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு நிறைய தங்கத்தை எடுத்துட்டு ஒரு ஆள் யார் வராங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கில்ட சேர்ந்தவங்க தான். அங்கே பார்த்தா அதுக்கு அந்த சின்ன சின்ன போக்கிமான் கிரியேச்சர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நம்ம அலிஸ் வேம்பர் பாருங்க கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற மாதிரி கெட்டப்ல செமையா வந்து நிற்கிறா. அவள் தங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த எலிக்கிட்ட எனக்கு கப்பல் செஞ்சு கொடுக்கணும், எனக்கு நிறைய பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோருக்கு போகிறான். அங்கே தான் இவ இருக்கா பாருங்க ட்ரியானு, அவள் கூட்டு வந்திருப்பா. இங்கே நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோருக்கு வந்தோடனே மெலினா உள்ளே இருக்கா, மாட்டிக்காமல் தப்பிச்சுட்டு வெளியே வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சுட்டியும் கூட்டு வந்திருப்பான், அந்த எலும்பு குட்டியானி கூட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ அவள் கற்பாம்பூச்சி மாதிரி எப்படியா தப்பிச்சு வந்துருவா, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலினா பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக அம்பு விட்டு நிறைய பேரை விரட்டிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஓடி வந்துட்டு இருந்ததில் ஒரு பொண்ணு கால் தட்டி கீழே விழுந்துடுறா. அந்த அம்பு அவளை குத்த வரும்போது நம்ம எலும்பு குட்டி அங்கே குறுக்க போது அந்த அம்பை உடச்சு போட்டுறான். யாருக்கிட்ட என்கிட்டயே வா, நான் மட்டும்
மட்டும் தான்டா பொண்ணுங்களுக்கு அம்பு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்தோடனே இங்க பாருங்க ஜின் அங்கதான் பயங்கரமா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு குட்டியா சொல்லும் போது நம்ம ஹீரோ அவனோட ஹெவன்லி டீமன் அட்வான்ஸ்டு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு செம ஸ்பீடா பறந்து போய் அங்க மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி பார்த்தா அந்த எல்ஃப் குடும்பத்தை சேர்ந்த இவருக்கா பாத்தீங்களா முதல்ல நம்ம ஹீரோ இவ்வளவுதான் பார்த்தா சில்வியா இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பார்த்து அங்க கிராமத்துக்குள்ளேயே போயிருப்பான். அவ இங்க அந்த டீமனோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பயங்கர கோவமா கத்திட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இது வரைக்கும் தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த எபிசோடு புது எபிசோடு ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம அனிமே ஃப்ரீக் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.